வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் எஜுகேஷன் மெத்தடாலஜியில் யூனிட் 1 அதில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து என்ரோல்மெண்ட் ஸ்டாக்னேஷன் அண்ட் ட்ராப் அவுட்ஸ் இன் எஜுகேஷன், கல்வியில் சேர்க்கை, தேக்கநிலை மற்றும் இடைநிற்றல் அப்படின்ற அந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ரோல்மெண்ட்னா என்ன அப்படின்னா, சேர்க்கைனா என்ன அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ என்ரோல்மெண்ட் ரெஃபர்ஸ் டு தி அட்மிஷன் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க, நான் தமிழில் சொல்லிடுறேன். லைக் சேர்க்கை என்பது கல்வி நிறுவனங்களில் மாணவர்களின் அனுமதி அல்லது பதிவை குறிக்கிறது அப்படின்றாங்க. லைக் நிறைய ஒரு நிறுவனம் இருக்குது, இந்த சமூகத்தில் ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்தை நாடி மக்கள் போய் சேர்றது. தன்னை வந்து நான் வந்து இந்த நிறுவனத்தில் நான் சேர்ந்துக்கிறேன், எனக்கு வந்து இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் என்ரோல்மெண்ட், அதாவது சேர்க்கை அப்படின்றோம். இது ஒரு குறிப்பிட்ட கல்வி நிலையில் சேரும் உண்மையான மாணவர்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. ஓகேங்களா? லைக் இட் இண்டிகேட்ஸ் எவ்வளோ மாணவர்கள் வந்து லைக் என்ன கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத குறிக்கிறோம் அப்படின்றாங்க. அணுகல் சேர்க்கைக்கு முன் நிபந்தனையாக செயல்படுகிறது. அதே போல் ரொம்ப முக்கியம் ஆக்சஸ். அந்த கல்வி நிறுவனங்களில் உள்ளே வர்றப்பவே நீங்களாம் வரக்கூடாது, வெளியே போங்க அப்படின்னா என்ன ஆகும்? அதே போல் தூரமாக இருக்குன்னு வைங்க, ரொம்ப தூரமாக இருக்குது, இப்போ ஆக்சசிபிலிட்டியே கிடையாது அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? மக்கள் சேர்றது குறைவாக இருக்கும். அப்போது அணுகல் என்பது சேர்க்கைக்கு முன் நிபந்தனையாக இருக்குது. ஓகேங்களா? அணுகல் என்பது பொதுவான கல்வி வசதிகள், அங்கே வந்து லைக் அங்கே எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், உள்கட்டமைப்பு மற்றும் வாய்ப்புகளை வழங்குவதை குறிக்கிறது. இது எல்லாம் சேர்ந்தது தான் ஆக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து லைக் இங்கே வந்து ஒரு அரசியலமைப்பு மற்றும் சட்ட கட்டமைப்பு கல்வியை பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு கல்வியை அடிப்படை உரிமையாக்கியது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நிறைய டைம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? 2002 என்ன பண்ணுறாங்க, லைக் ஃபஸ்ட்டு மக்கள் வந்து கல்வி பெறட்டும், கல்வி பெற்றால்தான் நம்ம ஒழிய கல்வி தான் வச்சு அவங்க வந்து அரசியல் அறிவியல் என்னன்னு புரிய முடியும், ஓட்டு போடுறது எவ்வளோ முக்கியம், லைக் ஒரு கவர்மெண்ட் கிட்ட என்ன போராடி அவங்க வாங்க முடியும், அவங்களுடைய உரிமைகளை எப்படி பேச முடியும் அப்படின்றது எல்லாமே கல்வி தான் கொடுக்கும். அப்போ அந்த கல்வியை வந்து 2002 இந்த அரசாங்கம் வந்து கட்டாயமாக்குது. எல்லா குழந்தைங்க, இந்த மண்ணில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் 6 முதல் 14 வயது வரை இந்த அரசாங்கம் கட்டாயமாக குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுக்கும் அப்படின்றாங்க. அது எப்போ நடைமுறைப்படுத்துவீங்க, எப்போ அதுக்கான வரையறை நாங்கள் தீர்மானிக்கிறோம் அப்படின்றாங்க. அந்த வரையறை தான் 2009 ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் கொண்டு வராங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, கல்வி உரிமை சட்டம் 2009 6 முதல் 14 வயது அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது. அது வந்து நாங்கள் வழங்க போகிறோம்னு சொல்கிறாங்க. எப்படி நாங்கள் வழங்க போகிறோம் அப்படின்றத ஒரு 7 ஆண்டுகள் கழித்து 2009 அதை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. அடுத்து சேர்க்கையின் வகைகள் பாருங்கள். லைக் டைப்ஸ் ஆஃப் என்ரோல்மெண்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மொத்த சேர்க்கையின் விகிதம். வயது கருதாமல் ஒரு குறிப்பிட்ட கல்வி நிலையில் மொத்த சேர்க்கை, லைக் டோட்டல் என்ரோல்மெண்ட் அட் ஸ்பெசிஃபிக் லெவல் வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் லைக் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி ஏஜ். இப்போது ஒரு குழந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா, லைக் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து வராங்கன்னு வைங்க, அவங்க வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்டில் வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் ஏஜ் ஆகுது, 10 வயசு ஆகுது, அது வரைக்கும் அவங்க வந்து ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணல. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டேரெக்டாக 5th ஸ்டாண்டர்டில் கொண்டு வரலாம். அப்போ அவங்களுக்கு வந்து 5th ஸ்டாண்டர்டில் சேர்க்கலாம். 5th ஸ்டாண்டர்டில் சேர்க்குறப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அடிப்படை கல்விகள்லாம் சொல்லி தரப்படும். இதுதான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்றோம். எக்ஸ்பிரஸ் as a percentage of the official school age population அப்படின்றாங்க. percentage of official age school population அப்படின்னா, லைக் இப்போது 6 முதல் 10 அப்படின்றது அப்பர் பிரைமரி, லைக் பிரைமரி ஆரம்ப கல்வி, அதுக்கான ஏஜ். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ மக்கள் இருக்காங்க, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ், அது வந்து 10 வயசு இருக்கலாம், 12 வயசு இருக்கலாம், எல்லாருமே டிவைடட் பை 12 வயசில் இருக்கவங்க 5வது படிப்பாங்க. ஓகேங்களா? அது எல்லாம் சேர்ந்தது தான் ஸ்டூடெண்ட்ஸ் டிவைடட் பை அஃபிஷியல் ஏஜ். அஃபிஷியல் ஏஜ்னால் நான் சொன்ன இந்த 6 முதல் 10 அப்படின்றது இன்ட்டு 100 இன்ட்டு 100, இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்து நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா பாருங்க, நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்றது நிகர த என்ரோல்மெண்ட் ஆஃப் தி அஃபிஷியல் ஏஜ் குரூப் ஆஃப் ஃபார் கிவன் லெவல் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றாங்க. அஃபிஷியல் ஏஜ் குரூப் அப்படின்னா குறிப்பிட்ட அந்த வயசில் மட்டும். இப்போது பிரைமரியில் வந்து 12ஆம் வகுப்பு 12 வயசு இருக்கக்கூடிய பையனும் படிப்பான், 4 இல்லை 5 வயது ஆகக்கூடிய பிள்ளைகளும் 1ஆம் வகுப்பு படிக்கலாம், 2ஆம் வகுப்பு படிக்கலாம், அதாவது 1ஆம் வகுப்புன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இவர்களெல்லாம் நீக்கிட்டு அந்த ஏஜ் குரூப்பில் இந்த 6 முதல் 10 வயது இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத மட்டும் சொல்கிறது, அஃபிஷியல் ஏஜ் குரூப் மட்டும் சொல்கிறது தான் லைக் net enrollment ratio, more accurate indicator of access to education.
லைக் கரெக்டாக இந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த அணுகலை இவர்கள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்றது தெரிந்து கொள்றதுக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்றாங்க. ஏன்னா 6 முதல் 10 வயது பிள்ளைகள், உண்மையான இந்த பிள்ளைகள் எவ்வளவு தூரம் பள்ளிக்கூடத்துக்கு வராங்க, அப்போது ஒரு 10% வரல அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஏஜ் அப்ராப்ரியேட் என்ரோல்மெண்ட், வயதுக்கு ஏற்ற சேர்க்கை. ஏஜ் சில்ட்ரன் என்ரோல்ட் இன் தி ஏஜ் அப்ராப்ரியேட் கிளாஸஸ். லைக் ஏஜ் அப்ராப்ரியேட் என்ரோல்மெண்ட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் அவங்க வயசு எங்கே இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போய் ஜாயின் பண்ணிக்கிறது. அட்ரஸஸ் தி இஷ்யூ ஆஃப் ஓவர் ஏஜ் அண்ட் அண்டர் ஏஜ் என்ரோல்மெண்ட். லைக் ஏஜ் அப்ராப்ரியேட் அப்படின்னா லைக் ஒருத்தவங்க வந்து 3ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, அடுத்த ஆண்டு அவங்க 4ஆம் வகுப்பு போகிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வயசு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா 3ஆம் வகுப்புலேயே வச்சுக்கிறது. ஓகேங்களா? லைக் உனக்கு வயசு ரொம்ப கம்மியாக இருக்குப்பா, அதனால் நீ வெயிட் பண்ணுங்க அப்படின்றது. அப்போ லைக் ஓவர் ஏஜாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து டைரெக்டாக கொண்டு போய் அந்த ஸ்டாண்டர்டில் வைக்கிறது. நெக்ஸ்ட், இதுதான் என்ரோல்மெண்ட்டில் கூடிய டைப்ஸுங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக்னேஷன். கல்வியில் தேக்க நிலை. தேக்க நிலைனா அப்படியே தேங்கி இருக்குது, தண்ணி நம்ம ரோட்டில் தேங்குது பார்த்தீங்களா, அதுதான் தேக்க நிலை. Like definition, stagnation occurs when a student takes more than a stipulated time to complete a particular level of education. ஒருத்தவங்க 6ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கே 2 வருடங்கள் 3 வருடங்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கல்வி லைக் எதிர்காலத்து முழுவதும் அது தடைபடுது அந்த காலம். ஓகேங்களா? அதுதான் ஸ்டாக்னேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஆல்சோ நோன் அஸ் ரிப்பீட்டிஷன் ஆர் கிரேட் ரிப்பீட்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து லைக் ரிப்பீட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் தேக்க நிலை அப்படின்னு. இப்போது ரெப்ரசன்ஸ் இன்எஃபிஷியன்சி இன் தி எஜுகேஷன் சிஸ்டம். இந்த தேக்க நிலை இருக்கிறதுனால அங்கே என்ன இல்லை அப்படின்னா லைக் என்ன இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா அந்த சிஸ்டமில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறதுனால தான் அந்த குழந்தை வந்து அங்கேயே தேங்கி நிற்குது அப்படின்னா கல்வி முறையில் உள்ள செயலிழப்பை குறிக்கிறது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் உறுதியாக. அடுத்து பாருங்கள், காசஸ் ஆஃப் ஸ்டாக்னேஷன். தேக்க நிலையின் காரணங்கள் அப்படின்னா அகடமிக் ஃபேக்டர்ஸ். கல்விசார் காரணங்கள் என்னென்ன அப்படின்னா முதல்ல லைக் பொருத்தமற்ற பாடத்திட்டம் மற்றும் கற்பிக்கும் முறைகள். லைக் பாடத்திட்டம் வந்து ரொம்ப கடினமாக இருக்கலாம், அதை வந்து மற்றும் ஆசிரியர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய திறன் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போது அதனால் அவங்க வந்து தேக்க நிலை ரொம்ப வருஷமாக அதே ஸ்டாண்டர்டில் இருக்கலாம். லேக் ஆஃப் ரெமிடியல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்றாங்க. மெதுவாக கற்றுக்கொள்பவர்களுக்கு சரி செய்யும் வழிகாட்டல் இல்லாமையாக இருக்கலாம். ஓகே, அவங்களுக்கு வந்து ஸ்லோவாக ரீட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 மார்க் 3 மார்க் மட்டும் 1 மார்க் மட்டும் சொல்லிக் கொடுக்குறது அப்படின்லாம் இல்லாமல் இருக்கலாம். கற்பித்தல் கற்றல் செயல்முறையின் மோசமான தரம் அப்படின்றாங்க. லைக் டீச்சர்ஸ் குவாலிட்டி இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கக்கூடிய குவாலிட்டி இல்லை அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் இது லைக் ஸ்டாக்னேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஸ்டூடெண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். இப்போ மாணவர்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படின்னா தொடர்பான காரணங்கள் அப்படின்னா லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் டிஸ்டபிலிட்டிஸ். ஒரு தனி நபரால் அவங்க அந்த குழந்தைக்கு மட்டும் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய சில மரபியல் காரணங்களாகவோ இல்லை வந்து வேறு ஏதாவது வெளிப்புற காரணங்களாலோ ஏற்படக்கூடிய சிரமங்கள் மற்றும் குறைபாடுகளாக இருக்கலாம். அடிக்கடி பள்ளிக்கு வராமையாக இருக்கலாம். லைக் எல்லாம் நார்மலாக இருப்பாங்க, ஆனால் பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக ஸ்கூல்லாம் கட்டடிச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே இருப்பேன் அப்படின்றது. அதனால் லைக் ஸ்டாக்னேஷனில் இருக்கலாம். கற்றல் திறனை பாதிக்கும் ஊட்டச்சத்து குறைபாடுகள். லைக் சாப்பிடாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடலாம். அதனால் அவங்க வந்து லைக் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருந்துடலாம். இதெல்லாம் மக்களிடையே இருக்கக்கூடிய காரணங்களாக இருக்கும், அது மாணவர்களிடையே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படின்னா தேர்ட் டாபிக், ட்ராப் அவுட்ஸ். ஓகேங்களா? ஸோ ட்ராப் அவுட்ஸ் இன் எஜுகேஷன். கல்வியில் இடைநிற்றல் அப்படின்னு நம்ம நிற்கிறோம். இடைநிற்றல் அப்படின்னா கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஸ்டாக்னேஷன்றது கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் ரொம்ப வருஷமாக ஒரே ஸ்டாண்டர்டில் இருப்பாங்க. இடைநிற்றல்ன்றது நின்று போகிறது, ஸ்கூலை விட்டு நான் வரல, ஸ்கூலுக்கே வரல அப்படின்றது. The dropout refers to a student leaving school before completing a particular level of education. குறிப்பிட்ட காலத்தில் அவங்க நிற்கிறது. லைக் இடைநிற்றல் தக்க வைத்தலுக்கு எதிரானதை குறிக்கிறது அப்படின்றாங்க. ரெப்ரசன்ட் ஆப்போசிட் ஆஃப் ரிட்டென்ஷன். இங்கே படி அப்படின்றதுக்கு ஆப்போசிட் லைக் ட்ராப் அவுட்ஸ். வெளியே அவங்க வந்து ஸ்கூலுக்கே வராமல் இருக்குது. உலக ஆரம்ப கல்வியை அடைவதில் முக்கிய சவாலாகும் அப்படின்றாங்க. லைக் யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், எல்லோருக்கும் ஆரம்ப கல்வி அப்படின்ற அந்த குறிக்கோளை அடைவதற்கு இந்த இந்திய அரசாங்கம் வைக்கக்கூடிய அந்த உன்னதமான ஒரு குறிக்கோளை அடைவதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா பிள்ளைகள் நின்ட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து பர்சன்டேஜ் குறையும் கண்டிப்பாக. ஸோ காசஸ் ஆஃப் தி ட்ராப் அவுட்ஸ். இதுக்கான காரணங்கள், இடைநிற்றலின் காரணங்கள் என்னென்னு பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு பொருளாதார காரணங்கள். குழந்தைகளை வேலைக்கு அனுப்ப வைக்கும் வறுமை. லைக் படித்து என்ன பண்ண போகுது, போனால் வேலைக்குனாச்சும் போனால் ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுப்பாங்க, அதை வச்சு லைக் வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு பெற்றோர்கள் நினைக்கிற காரணங்களாக இருக்கலாம். கல்வியின் நேரடி மற்றும் மறைமுக செலவுகளை சுமக்க இயலாமை. புக்ஸ் வாங்குறது, யூனிஃபார்ம் வாங்குறது, லைக் ட்ரெஸ்ஸு, லைக் செப்பல்ஸ், ஷூஸு, பேப்பர், பென்சில் இதெல்லாம் வாங்குறது என்னால் முடியாது சார் அப்படின்ற ஒரு காரணங்களால் பெற்றோர்கள் அனுப்பாமல் இருக்கலாம். உடனடி வருமானத்திற்கு எதிராக கல்வியின்
வாய்ப்பு செலவு ஓகேங்களா. உடனடியாக அவனை வந்து லைக் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இப்போ வேலைக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா லைக் இன்றைக்கி ஒரு 50 ரூபா வரும், நாளைக்கு அவன் படித்து 10 வருஷம் கழிச்சு அவன் 500 ரூபா சம்பாதிக்கிறதுக்குலாம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல அப்படின்ற ஒரு நிலை இருந்தால அப்படி பண்ணுவாங்க. அடுத்து சமூக மற்றும் கலாச்சார காரணிகள். லைக் இதில் இருக்கக்கூடிய சமூக மற்றும் கலாச்சார காரணிகள் எதனால் பசங்க வந்து ட்ராப் அவுட் ஆகுறாங்க, இடைநிற்றல் நிற்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பாலின பாகுபாடு, குறிப்பாக பெண்களுக்கு எதிராக இப்போ பாலின பாகுபாடு. பொம்பளை பிள்ளை இது மாதிரி படித்து என்ன பண்ண போகிற, நீ வந்து வீட்டிலே இருந்து வீட்டு வேலையெல்லாம் கற்றுக்கோ அப்படின்னு மக்கள் நினைக்கிறதுனால சீக்கிரம் திருமணம் செய்யும் பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியங்க. 15-16 வயசு ஆகிடுச்சா திருமணம் பண்ணிக்கோ, படித்து என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு பழக்க வழக்கங்களால் இடைநிற்றல் அதிகரிக்கிறது. சாதி அடிப்படையிலான பாகுபாடு, லைக் கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன். சாதியை வைத்து இந்த பிள்ளைகளா தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கலாம், நீலாம் படித்து என்ன பண்ண போகிற அப்படின்ற அந்த பாகுபாடு இந்த சமூகம் பார்ப்பதனால் குடும்ப இடைநிற்றல் ஏற்படலாம். சில சமுதாயங்களில் கல்விக்கான மதிப்பின்மை, சில படித்து என்ன பண்ண போகிற புரியுதா, லைக் இந்த பிஸ்னஸுக்கு வா, தொழிலை கற்றுக்கோ, நல்லா சம்பாரி அப்படின்ற சில சமூகங்கள் அந்த மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ நான் படித்த ஒரு டிகிரி வாங்கி வேஸ்ட் அது அப்படின்னு. அடுத்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் பாருங்கள். அரசாங்க திட்டங்கள் மற்றும் வேலை திட்டங்கள் ஓகேங்களா. ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மேஜர் லைக் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம்ஸ், முக்கிய லைக் கொடிய வேலை திட்டங்கள் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப் அப்படின்னா வந்து லைக் அவங்க கொடி கட்டி காமிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்ஸ். சமக்ரா சிக்ஷா அபியான் அப்படின்றோம். சமக்ரா சிக்ஷா அபியான் அப்படின்றது 2018 தொடங்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான், RMSA ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், இந்த அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் எஜுகேஷன், இந்த மூணுத்தையும் ஒன்று சேர்த்த ஒரு ப்ரோக்ராம். பள்ளிக்கு முந்தைய நிலையிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையிலான பள்ளியை கல்வியை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த திட்டம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. இயர்லி எஜுகேஷன்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு ஒரே ப்ரோக்ராம். அணுகல், சமத்துவம் மற்றும் தரத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. ஃபஸ்ட்டு மக்கள் வந்து அணுகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும், ஸ்கூல்ஸுக்கு வரதுக்கு எல்லோரையும் சமமாக நடத்தணும் மற்றும் குவாலிட்டியாக இருக்கணும். தரமான ஆசிரியர்கள், தரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு, தரமான பாடப்புத்தகங்கள் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்றது அதோடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. அடுத்து மத்திய உணவு திட்டம், அரசாங்கம் பண்ணக்கூடிய 2வது திட்டம். உலகின் மிகப்பெரிய பள்ளி உணவு வழங்கல் திட்டம். உலகிலேயே இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளி உணவு வந்து வழங்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளி உணவு திட்டங்கள் இந்தியாவில் தான் வழங்கப்படுது. அதனால் குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு வர ஆரம்பிக்க ஊட்டச்சத்து கொடுக்கப்படுது. ஊட்டச்சத்து தேவைகளை நிவர்த்தி செய்கிறது மற்றும் சேர்க்கைக்கு ஊக்கமளிக்கிறது. அதனால் பிள்ளைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாங்க மற்றும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. லைக் மதியானம் சாப்பாடு கிடைக்கும், வீட்டில் என்ன தான் வறுமை இருந்தாலுமே பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஒரு அளவுக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்போ பிள்ளை படிக்கவும் செய்து லைக் சாப்பாடும் கிடைக்குது அப்படின்ற ஒரு திட்டம். இடைநிற்றலை குறைப்பதில் குறிப்பிடத்தக்க தாக்கம் ரொம்ப முக்கியம். இடைநிற்றலை குறைப்பதற்கு அட்லீஸ்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணி நினச்சிருக்கலாம்ல இப்போ அப்படின்ற அந்த காரணத்துக்கு ஸ்கூலில் இருந்தால் அப்படின்றதுனால இடைநிற்றலும் இந்த ஊட்டச்சத்து லைக் மதிய உணவு திட்டம் வந்து குறைக்குது அப்படின்றது சொல்லலாம். அடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ் டு அட்ரஸ் தி சேலஞ்சஸ். சவால்களை எதிர்கொள்ள யுக்திகள் என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னா சேர்க்கையை அதிகரிக்க பாருங்கள், கொள்கை தலையீடுகள், விரிவான கல்வி திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல். இந்த மாதிரி சமக்ர சிக்ஷா அபியான், மிட் டே லைக் மீல் ஸ்கீமு இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. லைக் நடைமுறைப்படுத்துதல் லைக் தலையிட்டு அரசாங்கம் கவனம் செலுத்தணும். அடுத்து உள்கட்டமைப்பு மேம்பாடு, நடைபயண தூரத்தில் பள்ளிகளை திறத்தல். மக்களுடைய வாழ்விடம் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து ஸ்கூலை திறந்துடுறோம். அப்போ லைக் நடைபயணம் பேரண்ட்ஸ் வந்து கொண்டு போகிறது இல்லை பஸ்ஸில் ஏறி வரணும் அப்படின்ற அந்த கட்டாயம் இங்கே நீக்கப்படுது. அதனால் இடைநிற்றல் குறையும் அப்படின்றாங்க. சமுதாய அணிதிரட்டல், கல்வியின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் எல்லோருக்கும் சொல்கிறது. நம்ம லைக் துண்டு பிரச்சாரங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகளை வந்து எங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஒரு சமுதாயத்தில் ஒரு லைக் ஒரு பார்ட்டிசிபேஷன், கம்யூனிட்டிஸ் பார்ட்டிசிபேஷனை நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. அடுத்து தேக்க நிலையை குறைக்க லைக் பாருங்கள், கற்பித்தல் சீர்திருத்தங்கள், தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பீடு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் ரெடியூசிங் ஸ்டாக்னேஷன் அப்படின்னா லைக் தேக்க நிலையை குறைக்க நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா கற்பித்தல் சீர்திருத்தங்கள், தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பீடு. லைக் சொல்லிக் கொடுக்குற விதத்தில் மாற்றலாம். இப்போ சார்ட்லாம் போட்டு காமிக்கிறது, லைக் பாடல்கள் பாடி சொல்லிக் கொடுக்குறது, அதை மதிப்பீடு பண்ணுறது, அவங்க பசங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது, எந்த இடத்துல அவங்க லேக் ஆகிறாங்க அப்படின்னு நம்ம லைக் பார்க்கலாம். கொள்கை தலையீடுகள், நெகிழ்வான பதவி உயர்வு லைக் அளவுகோல்கள். கொள்கை தலையீடுகள் அப்படின்னா இந்த லைக் இங்கிலீஷில் பாருங்களேன், ஃப்ளெக்சிபிள் ப்ரொமோஷன் க்ரைட்டீரியா. பாலிசி இன்டர்வென்ஷனில் வந்து ஃப்ளெக்சிபிள் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னா லைக் ஓரளவுக்கு அவங்க வந்து படிச்சுட்டாங்களா அடுத்த ஸ்டாண்டர்ட் போகலாம் அப்படின்ற அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அங்கே இருக்கலாம் ஓகேங்களா. அடுத்து
சிறப்பு பயிற்சி, மேம்படுத்தப்பட்ட ஆசிரியர் திறன் மேம்பாடு. லைக் ஆசிரியர்களுக்கு திறனை வந்து நம்ம தனியாக ஒரு ப்ரோக்ராம் வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக அதை பரவலாக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து ஃபார் ப்ரிவெண்டிங் ட்ராப் அவுட்ஸ், இடைநிற்றலை தடுக்க கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, லைக் நிதி தலையீடுகள், பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவித்தொகை மற்றும் ஊதியம். நீ வந்து ஸ்கூலுக்கு லைக் யாரெல்லாம் லைக் பின்தங்கி இருக்காங்களோ அவங்களுக்குலாம் உதவித்தொகை, நீ படிக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நீ வா, நீ வந்து அவனுக்கு காசு கொடுப்போம் அப்படின்றதுக்கு. தர மேம்பாடு, ஆசிரியர் பயிற்சி மற்றும் பாடத்திட்ட சீர்திருத்தம். ஓகேங்களா, லைக் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் டீச்சர்ஸுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து இன்னும் அழகாக சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளை லைக் பள்ளிக்கூடத்துக்கு வரவே முற்படுவாங்க. சமூக தலையீடுகள், பாலின மற்றும் சமூக தடைகளை நிவர்த்தி செய்தல். லைக் பிள்ளைகளை வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து தனியாக வந்து ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இப்போ பேட்டி பதோ பேட்டி பச்சோ ஸ்கீம்ஸ், அந்த மாதிரி தனியாக பாலின சமூக தடைகளை நீக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் அவுட்ஸ் குறையும். ஓகேங்களா. அடுத்து குறியீடுகள், முக்கிய செயல்திறன் குறியீடுகள். இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் எப்படி செயல்படுது அப்படின்னு ஒரு நாட்டில் வந்து என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றதுக்கான குறியீடு தான் இதெல்லாம். லைக் என்ரோல்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா சேர்க்கை குறியீடுகள் எது அப்படின்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, GER, நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ், பாலின சமத்துவ குறியீடு. இத்தனை ஆண் பிள்ளைகளுக்கு 1000 ஆண் பிள்ளைகளுக்கு எத்தனை பெண் பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படின்னு அந்த பேரிட்டியை நம்ம பார்த்தாலே நம்மளை கண்டுபிடிச்ச முடியும். ஓகேங்களா. அடுத்து ரிட்டன்ஷன் இண்டிகேட்டர்ஸ், தக்க வைக்கிறது, எவ்வளோ குழந்தைகள் இங்கே இருக்கிறாங்க அப்படின்றது தக்க வைக்க குறியீடுகள் நமக்கு என்ரோல்மெண்ட்டை வந்து லைக் சேர்க்கைக்கு மற்றும் இடைநிற்றலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்கு தீர்மானிக்குது. 5வது மற்றும் 8வது வகுப்பு வரையிலான உயர் வாழ்வு விகிதம். ஓகேங்களா. சர்வைவல் ரேட் அப்படின்னா எவ்வளவு பேர் வந்து அந்த 5வது வரைக்கும் படிச்சிருக்காங்க வராங்க, எவ்வளோ பேர் 8வது வரைக்கும் வராங்க அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். கம்ப்ளீஷன் ரேட் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், வெவ்வேறு நிலைகளில் நிறைவு விகிதம். ஒவ்வொரு லெவலில் எவ்வளோ 5வதுல வந்து 90% வந்து ஸ்கூலில் 1ஆம் வகுப்பில் ஜாயின் பண்ணுவாங்க, 5வது முடிக்கிறாங்க அப்படின்னா 8வது முடிக்கிறப்போ 80 பேர் தான், அப்போ 10 பேர் நின்றுருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். டிரான்சிஷன் ரேட் பிட்வீன் லெவல்ஸ், எவ்வளோ பேர் கடத்தப்படுறாங்க, பிரைமரியிலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க அப்படின்றது, லைக் எவ்வளோ பேர் வந்து எந்த ஸ்டாண்டர்டில் நிற்கிறாங்க, ஏன் அப்படி நிற்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ தேங்க்யூ பீப்புள், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.